பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நம்ம நினைக்கிற மாதிரி கரூர் மக்கள்லாம் நம்ம மேல எதிரா இல்லை. விஜய்க்கு ஒரு சோகம் வந்துடக்கூடாது, விஜய் என்ன சாப்பிடணும், நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த அளவு தமிழக மக்கள் இழித்தொகையார்களாக முட்டாள்களாக இருக்காங்கன்னு தெரிஞ்ச பிறகுதான் இவங்க வெளியே பேசுறாங்க. இப்போ விஜயோட பிரச்சனை என்னன்னு சொன்னா, நமக்கு இருக்கிறது 107. திமுகவிலிருந்து வந்த கட்சிகள்லாம் ஆதரிச்சாலும் அது என்ன இருந்தாலும் வெளிக்கட்சிகள் தான். தன்னுடைய சொந்த முறையில் தாவேகாவுக்கு தனிப்பெரும்பான்மை வரணும். அதிமுகலேருந்து 6 டிக்கெட்டு தூக்கியாச்சு, இன்னும் ஒரு 10 டிக்கெட்டு வரப்போகுதுன்னு சொல்லி இந்தியன் எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட பல பத்திரிகைகளில் எழுதிட்டாங்க. அப்போ இடைத்தேர்தலில் செந்தில் பாலாஜி உள்ளே இருந்தாருன்னா இவருக்கு நல்லது. பணம் வாங்கிக்கிட்டு வேலை வாங்கி கொடுத்தாருன்ற கேஸில் இடி சோதனை செஞ்சது, அதற்காக 1 வருஷம் உள்ளே வச்சுருந்தது. அப்போ பேரம் பேசினாங்க, பிஜேபியில் சேர்ந்துருங்கன்னு மிரட்டல் விடுத்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகலை அப்படின்னு சொல்லி அவர் பிணையில் வெளியே வந்துட்டார். அப்போ ஒன்றிய அரசினுடைய இடி என்ற ஒரு கொடிய ஒரு அமைப்பு முயற்சி செய்யுமே அவர் ஒன்றும் பண்ண முடியல, கேஸு நிற்கிது. அப்படி இருக்கும்போது லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன கிழிச்சிடும். இப்போ இந்த சாய்குமார் சங்கி அதிகாரி பிஜேபிக்கு ஆதரவானதுனால தேர்தல் கமிஷன் கொண்டு வருது. தேர்தல் கமிஷன் பிஜேபியினுடைய கைப்பாவை, அதனால அந்த திட்டத்தில் கொண்டு வராங்க. இப்போ தாவேகா ஆட்சி அமைந்த பிறகு பலரை மாத்தினாங்களே, இந்த சாய்குமாரை ஏன் மாத்தலை, தலைமைச் செயலாளர் பதவியிலேருந்து ஏன் மாத்தலை, 3வது தான் பாடுவோம் இப்படிதான் சொல்லியிருக்காங்க. மீறி ஏதாவது பண்ணீங்கன்னா நாங்கள் லீகலாக ஆக்ஷன் எடுப்போம். இந்த தைரியம் அவருக்கு எப்படி வந்துச்சு? அப்போ விஜய் ஒரு பொம்மை முதல்வராக இருக்கிறாரு, ஒரு டம்மி பீஸாக இருக்கிறதுனால தான் இங்கே ஒரு துணைவேந்தர் அப்படி பேச முடியுது. தமிழ்தாய் வாழ்த்து 3வதாக பாட முடியுது. தாவேகாவினுடைய ஆட்சி என்பது பிஜேபி சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஆட்சி. ஆர்.என். ரவி கூட செய்ய முடியாத ஒரு விஷயத்தை அர்லேக்கர் ரொம்ப அசால்ட்டா செஞ்சுட்டு போயிட்டார். அடுத்து இவர்கள் உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அல்லது கட்சியை நடத்துறதா இருக்கட்டும், கட்சிக்கான பிரச்சாரமா இருக்கட்டும், எல்லாமே காசு தான். இப்போ போன தேர்தலே இவர்கள் நேர்மையா ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்களா? இல்லையே. இப்போ இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கு காசு கொடுத்தது அது ஊழலா இல்லை உதவித்தொகையா, ஸ்காலர்ஷிப்பா? அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதநெறி உலகன். இன்று நமது சிறப்பு விருந்தினர் தோழர் நாதன் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். இன்றைக்கு செந்தில் பாலாஜி மீது வழக்கு போட்டுக்கிறாங்க, எஃப்ஐஆர் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல ஆட்சி கவிழ்ப்பு சதி செய்தார் அப்படின்றது தான் அவரை சுற்றி அந்த வழக்கு விசாரணை இதெல்லாமே போய்கிட்டு இருந்தது. அவருடைய தம்பிக்கு அதில் தொடர்பு இருந்தது. அவங்க எல்லாரும் ஈரோட்டில் ஒரே நாளில் சந்திச்சு பேசினாங்க. இதுல சதி திட்டத்தில் செந்தில் பாலாஜிக்கு தொடர்பு இருக்குது. இப்படி கோணத்துல தான் அந்த பெங்களூர் போனாங்க, சென்னையில ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டாங்க, ஆமா, சிங்கப்பூர்ல இருந்தெல்லாம் தொடர்புல வந்தது அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா திடீர்னு பார்த்தா லஞ்ச ஒழிப்புத்துறை போய் ரெய்டு நடத்திட்டு இருக்கிறாங்க. வேற ஒரு விஷயத்துக்காக விசாரணைக்குன்னு கூப்பிட்டு திடீர்னு லஞ்ச ஒழிப்புத்துறை உள்ள போகுது. அப்ப அந்த கேஸ் என்னாச்சு? இந்த கேஸ் கூட எனக்கு என்ன டவுட் வருதுன்னா, இது ஏற்கனவே இடி விசாரிச்சு அதுல அவருக்கு சிறையில இருந்து 1 வருஷத்துக்கு மேல அப்படிலாம் நடந்திருக்குது. அதுல மீண்டும் என்ன விசாரணை? ஊத்தங்கரை வழக்கை பொறுத்தவரை அது ஊத்திக்கிச்சு அப்படின்றதுனால அடுத்த முயற்சியை விஜய் அரசு எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அது முடிஞ்சது ஒன்றும் இல்லை. முடிஞ்சதுன்னா ஊத்தங்கரை இளையராஜா யாரு? அவரு அதிமுகவில் சீட்டு கிடைக்கலன்னு சொல்லி கடைசி நாளில் தான் தாவேக்கால சீட்டு கேட்டு வந்தவர். இதுக்காக இவரை கூட்டிகிட்டு போய் அந்த ஃபார்ம் பி எல்லாம் மாற்றி கொண்டு அப்படிப்பட்ட ஒரு டுபாக்கூர் கட்சி மாதிரி தான் இளையராஜா. ஆமாம், ஏன்னா குமாரவேல் தான் அறிவிக்கப்பட்டவர். உங்கள் வெப்சைட்டில் இன்னமும் அதுதான் இருக்குது, தாவேக்காவினுடைய வேட்பாளர் குமாரவேல் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த இளையராஜாவை விலைக்கு வாங்குறதுக்கு 35 கோடி பேசினாங்க. 35 கோடி பேசி இவங்களாம் இன்னாரெல்லாம் பேசினாங்க. பேசி சபாநாயகர் மேலே நம்பிக்கை இல்லா தீர்மானம் வரும்போது நீங்கள் ஓட்டு போடணும் அப்படின்னு சொன்னாங்க. இதை வைத்து கொண்டு அரசை கவிழ்க்க முயற்சி. ஏற்கனவே இங்கே அரசின் மீதான நம்பிக்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு 6 மாதம் கழிச்சா கொண்டு வர முடியும். அப்படியே 6 மாதம் கழித்து கொண்டு சபாநாயகர் மேலே கொண்டு வந்தாலும் ஒரு எம்எல்ஏ வச்சு எப்படி இது பண்ண முடியும்? சரி, சபாநாயகரை கவுத்துட்டால ஆட்சி கவுந்துருமா? கவுராது. சபாநாயகர் போயிட்டா இன்னொரு சபாநாயகர் போட்டிடுவாங்க.
இதுதான். அப்படி இருக்கும்போது ஒரு எம்எல்ஏ வச்சு என்ன பண்ண முடியும்? அப்போ இந்த கேஸு ஆரம்பத்துல இருந்தே இது வந்து விஜய் அரசனால ஒரு செட்டப் செய்யப்பட்ட ஒரு வழக்கு தான். இந்த வழக்கு பற்றிய விசாரணை வந்து ஆரம்பித்ததுக்கு முன்னாடியே வந்து கேஸ் போடுறாங்க. கேஸ் போட்டு எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் வந்து இது பெங்களூரு, ஸ்டார் ஹோட்டலு, அப்புறம் வந்து ஈரோடு, இப்படி பல இடங்கள்ல செய்திகள் பண்றாங்க. சிங்கப்பூர் வரைக்கும் போறாங்க. இவங்களுடைய நோக்கம் வந்து என்ன? விஜய் கரூர்ல அந்த 41 பேர் தாவேகாவினுடைய கூட்ட குளறுபடிகளினால இறந்து போனவர்கள், அவங்கள சந்திக்கிறதுக்காக போறாரு. அந்த கூட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜியும் அவர் தம்பியும் உள்ள தூக்கி வைக்கணும் அப்படின்றது அவருடைய தனிப்பட்ட ஒரு வன்மம். ஏன்னா கரூர் சம்பவம் நடந்தது பிறகே இவர்கள் பரப்பிவிட்ட அந்த கான்ஸ்பிரசி தியரியில வந்து செந்தில் பாலாஜி தான் முதல் வில்லன். அவருடைய ஆட்கள் தான் வந்தாங்க, மயக்க மருந்து ஸ்ப்ரே அடிச்சாங்க, கத்தியால குத்துனாங்க, நெரிச்சாங்க, மாஸ்க் போட்டுட்டு வந்தாங்கன்னு பல கதைகளை, பொய்களை எந்தவித கூச்சநாச்சமும் இல்லாம தாவேகாவினுடைய நெட்வொர்க் வந்து பரப்பிச்சு. அப்ப இந்த 41 மக்கள் வந்து கொலைக்கு காரணமான, தார்மீக ரீதியிலையோ அல்லது ஒரு கட்சின்ற முறையிலோ காரணமான தாவேகா அந்த பழியை யார் மேல சுமத்தலான்னு ஆரம்பத்திலேயே செந்தில் பாலாஜி மேல சுமத்தி கொண்டு போறாங்க. இவங்க கரூரை விட்டு ஓடி போய் எல்லாம் ஒளிஞ்சு கிழிஞ்சு இருக்கும் பொழுது பின்னாடி தான் வந்து ஜானோ ராகேசாமி அல்லது ஆதவ் அர்ஜுனா அந்த தாவேகாவினுடைய திங்க் டேங்குக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. நம்ம நினைக்கிற மாதிரி கரூர் மக்கள்லாம் நம்ம மேல எதிரா இல்லை. விஜய்க்கு ஒரு சோகம் வந்துடக்கூடாது, விஜய் என்ன சாப்பிடணும், நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த அளவு தமிழக மக்கள் வந்து எளித்தோயார்களாக, முட்டாள்களாக இருக்காங்கன்னு தெரிஞ்ச பிறகுதான் இவங்க வெளியே வந்து பேசுறாங்க. அதனால இப்ப விஜய் முதலமைச்சர் ஆன பிறகு கரூருக்கு போகும்போது செந்தில் பாலாஜி உள்ள வச்சிருந்தா அங்க பஞ்சு டைலாக் பேசுறதுக்கு வாகா இருந்திருக்கும். பாருங்க, நாங்க தூக்கி உள்ள வச்சிட்டோம் சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லி. அதற்காக புனையப்பட்ட வழக்கு தான் இந்த ஊத்தங்கரை வழக்கு. இதுல திருநாவுக்கரசு அப்படின்னு பல பேரை கைது பண்ணாங்க. இப்ப இன்னைக்கு ஒரு செய்தி படித்தேன், அசோக்குன்றவர், அவருக்கு ஜாமீன் கொடுத்துருக்குது உயர்நீதிமன்றம். அப்போ அவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருக்கிறாரு. இது ஒரு அரசியல் பழிவாங்குதல் காரணமாக என் மேலே கேஸ் போட்டிருக்கிறாங்க, இதை சிபிஐ விசாரிக்கணும், என் மேலே விசாரணையெல்லாம் வந்து தடை போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் உயர்நீதிமன்றம் தடை போட்டுட்டு சிபிஐ, கவர்மெண்ட்டு எல்லாரும் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டுருது. இப்போ இந்த வழக்கினுடைய யோக்கியதைக்கு வந்து இந்த தீர்ப்பு வந்து ஒரு உதாரணம். ஒருத்தர் போட்ட கேஸுக்கு. அப்போ செந்தில் பாலாஜியும் அவர் தம்பி அசோக்கையும் உள்ளே வைக்க முடியல. கடுமையாக முயற்சி பண்ணாங்க, என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தாங்க, அது முடியலை. இவர்கள் சட்ட போராட்டம் நடத்தி இவங்க வந்து கண்டிஷன் பெயிலில் முன்பினை பெற்றுட்டோம். இப்போ திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் காலை மாலை 2 வேளை கையெழுத்து போடுறாங்க. சரி, இதில் வைக்க முடியலை, அடுத்தது என்ன செய்யலாம்? இப்போ விஜயோட பிரச்சனை வந்து என்னன்னு சொன்னால், நமக்கு இருக்கிறது 107. திமுகவிலிருந்து வந்த கட்சிகள்லாம் ஆதரித்தாலும் அது வந்து என்ன இருந்தாலும் வெளிக்கட்சிகள் தான். தன்னுடைய சொந்த முறையில் தாவேகாவுக்கு தனிப்பெரும்பான்மை வரணும். அதிமுகலேருந்து 6 டிக்கெட்டு தூக்கியாச்சு, இன்னும் ஒரு 10 டிக்கெட்டு வரப்போகுதுன்னு சொல்லி இந்தியன் எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட பல பத்திரிகைகளில் எழுதிட்டாங்க. சரி, அப்படிலாம் வந்து ஓரளவு வழக்குகளுக்கெல்லாம் வந்து இல்லை, அப்படி தேர்தல் அறிவிச்சிட்டாங்கன்னு சொன்னால் இடைத்தேர்தல் வரும். அப்போ இடைத்தேர்தலில் செந்தில் பாலாஜி உள்ளே இருந்தாருன்னா இவருக்கு வந்து நல்லது. ஏன்னா கோவை பகுதியில் தானே அந்த 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அடுத்து எம்ஆர் விஜயபாஸ்கர் கரூரில் ராஜினாமா பண்ணியிருக்காரு. அப்போ இவர் உள்ளே இருந்தாருன்னா இவங்க வெற்றி பெறுவதற்கு வாகா இருக்கும். செந்தில் பாலாஜி வெளியே இருந்தாருன்னா அவர் தேர்தல் வேலைகள் வந்து கில்லாடி. அதனால தான் திமுகவினால் கொங்கு பகுதிக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார். அதனால் அவருடைய வேலையை வந்து முடக்கணும். 2வது வந்து இவங்களுக்கு இவர் ஒரு நிரந்தர வில்லன். எந்தெந்த விஷயத்தில்? கரூர் சம்பவத்தில் ஒரு வில்லன், அப்புறம் 10 ரூபா பாட்டில், அந்த கரூர் சம்பவத்திலேயே விஜய் மக்கள்லாம் செத்துட்டு இருக்கும்போது இங்கே எந்தவித சொரணை இல்லாமல் பாடினார்ல, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு. அப்போ அந்த வகையில் செந்தில் பாலாஜி வந்து டாஸ்மாகுக்கு வில்லன். இது போக அறப்போர் இயக்கம் வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல்ல ஊழல்னு ஒன்று கொடுத்துருக்கு. அப்போ இதையெல்லாம் சேர்த்து வைத்து கொண்டு அடுத்த கேஸில் இவர் உள்ள தள்ளலாமா அப்படின்னு லஞ்ச ஒழிப்புத்துறை இன்னைக்கு முயற்சி பண்ணியிருக்குது. அதற்காக இவர் சம்பந்தப்பட்ட 41 இடங்களில் சோதனை செஞ்சிருக்கிறாங்க. ஏற்கனவே இடி
அந்த இவர் பணம் வாங்கிக்கிட்டு வேலை வாங்கி கொடுத்தாருன்ற கேஸில் இடி சோதனை செஞ்சுது. அதற்காக 1 வருஷம் உள்ளே வச்சுருந்தது. அப்போ பேரம் பேசினாங்க, பிஜேபியில் சேர்ந்துருங்கன்னு மிரட்டல் விடுத்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகலை அப்படின்னு சொல்லி அவர் பிணையில் வெளியே வந்துட்டார். அப்போ ஒன்றிய அரசினுடைய இடி என்ற ஒரு கொடிய ஒரு அமைப்பு முயற்சி செய்துமே அவர் ஒன்றும் பண்ண முடியல, கேஸு நிற்கிது. அப்படி இருக்கும்போது லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன கிழிச்சிரும்? இப்போ செந்தில் பாலாஜி வீட்டில் போய் அந்த ஆவணங்கள், ஆதாரங்கள், சாட்சிகள், ஹார்ட் டிஸ்க் எல்லாம் தயாராக இருக்குமா? இந்த எங்கெங்கெல்லாம் வந்து எந்த தமிழ்நாடு முழுக்க வந்து பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினேன், அந்த பணம் எங்கே வந்துச்சு, யாராவது அப்படி இருக்குமா? அப்போ அது வந்து எதுவும் அங்கே வந்து ஆவணங்கள் எதுவும் கிடைக்க போகிறது. இப்போ டாஸ்மாக் அலுவலகத்திலாம் போய் சோதனை பண்ணியிருக்கிறாங்களே. ஆமாங்க, இப்போ டாஸ்மாக் அலுவலகத்தில் சோதனை இடி வந்து எப்படி பண்ணலாம், ஒரு மாநில அரசின் உரிமையில் எப்படி மீறலான்னு சுப்ரீம் கோர்ட் வந்து குட்டு வச்சுது. அதனால இப்போ இவங்க பண்ணுறாங்க. அப்போ இடியே சோதனை பண்ணி வந்து ஒன்றும் பண்ண முடியலையே, ஒன்றும் அதில் வந்து அவங்க வித்தியாசமாகவோ வேறுபட்ட முறையிலையோ எந்த ஆவணங்களையும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இப்போ நீங்கள் இடியினுடைய ரெக்கார்டு படியே ஒரு 80-90% கேஸ் வந்து பொய் கேஸ் தான். ஒரு பொதுமக்கள் மத்தியில் வந்து ஒரு ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு பேரை பிரச்சாரம் பண்ணுறதுக்கு தான் பிஜேபியே பண்ணுது. அதே மாடலில் பிஜேபியின் ஆசி பெற்று ஆட்சி செய்யக்கூடிய விஜயும் அதைத்தான் பண்றாரு. இடிக்கு வந்து 2% மட்டும்தான் வந்து வழக்கா எஃப்ஐஆர் பதிவுபட்டிருக்குது. ஒரு சதவீதம் தான் கேஸே வந்து தீர்ப்பு வந்திருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படின்னாலும் கூட லஞ்ச ஒழிப்புத்துறை அப்படி சொல்ல முடியாது இல்ல, மாநில அரசு அவனுடைய கண்ட்ரோல்ல இருக்குது. அதனுடைய ரெக்கார்டு சொல்லுங்க, அது எத்தனை பேரை இது பண்ணியிருக்கிறாங்க? இப்போ ஜெயலலிதாவை சொத்து குவிப்பு வழக்குக்காக அவர் வாய்தா மேல வாய்தா பெற்று வாய்தா ராணின்னு பட்டம் பெற்று ஒரு 20-25 வருஷத்துக்கு பிறகுதானே அவர் தண்டிக்கப்படுறாங்க. தண்டிக்கப்படும் போது அந்த அம்மா இல்லை, சசிகலா மற்றவர்கள் 4 பேர் தான் உள்ளே போயிட்டு வந்தாங்க. அதனால லஞ்ச ஒழிப்புத்துறையின் கேஸ் இப்போ எடப்பாடி ஆட்சியில் இருக்கிறாருன்னு வைங்க, திமுக மேலே கேஸ் போடுவார். திமுக இருந்தால் அதிமுக மேலே கேஸ் போடுவோம். ஜெயலலிதா இருந்தால் கலைஞர் பீரியடில் யார் மேலே இருந்தாங்கன்னா கேஸ் போடுவாங்க. இப்படி கேஸ் போட்டு வைக்க. இப்போ 2011 ஜெயலலிதா கேஸ் போடலையா? இப்போ அந்த கேஸ் எல்லாம் என்னாச்சு? இது வரைக்கும் இப்போ இவ்வளவு நாள் வந்து ஜெயலலிதாவோ எடப்பாடியோ எல்லாம் கேஸ் போட்டிருக்காங்கல்ல, இந்த கேஸ் வந்து விசாரணைக்கு வந்து தீர்ப்பு சொல்லப்பட்டு ஏதாவது ஒரு திமுக அமைச்சர் வந்து தண்டிக்கப்பட்டிருக்கிறாரா? அப்போ அப்படி வந்து இல்லை. இவர்கள் ஒரு அரசியல் பழிவாங்குத ஊழல் நடக்கலைன்னு நான் சொல்ல வரல, ஊழல் எல்லாம் வந்து நடந்திருக்குது. இவங்க போடுறது ஒரு அரசியல் பழிவாங்குதலுக்கு தான். அப்படி இருக்கும்போது விஜய் இன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜியை குறிவைத்து போடுவது என்பது மக்கள் மத்தியில் அவங்க வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாக, அந்த நெட்வொர்க் மூலமாக பிரச்சாரத்தை கொண்டு போகிறாங்க. பாருங்க, நாங்கள் ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்துட்டோம், செந்தில் பாலாஜி தூக்கி உள்ளே வச்சுட்டோம், அடுத்தது KN நேரு, அடுத்து ஏவா வேலு, இவங்கெல்லாம் காத்திருக்கிறாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன், அப்புறம் இவர் TR பாலுவினுடைய மன்னார்குடி ஆலையில் வந்து ரைடு போயிட்டு இருக்குது. அப்போ இந்த செய்திகளை தொடர்ந்து அப்படியே ஃபீட் பண்ண மக்கள் மத்தியில் விஜய் பயங்கரமாக ஊழலை வந்து 2 ஆகிட்டாரு, ஊழலை வந்து முடிச்சிட்டாரு. அவர் கரூரில் பேசும்போது சொன்னார் இல்லையா, நீங்கள் விஜய் ஆட்சி நடக்குது, உங்க அண்ணன் தம்பி ஆட்சி நடக்குதுன்னு சொல்லுங்க, யாராவது லஞ்சம் கேட்டா வந்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா டெய்லி நியூஸ் பேப்பர்ல எங்கெங்கெல்லாம் தாவேக்கா வந்து லஞ்சம் கேட்டாங்க அப்படின்றது வந்துகிட்டு இருக்குது. இதுல பெரிய அளவுல வந்து அரசு வழக்கறிஞர்கள்ல 10 லட்சத்திலிருந்து 30 லட்சம் வரைக்கும் பேரம் பேசுனாங்கன்ற செய்தி எல்லாம் வந்திருக்குது, லீக் ஆயிருக்கு. அப்புறம் ஒவ்வொரு ஊர்லயும் சந்தையா இருக்கட்டும், கடைத்தருவா இருக்கட்டும், அந்த காலத்துல எல்லாம் வந்து லுங்கி கட்டிட்டு ரவுடிகள் போய் மாமூல் வாங்குவாங்கல்ல, அப்படிப்பட்ட வேலையை தாவேக்காரர்கள் பல இடங்கள்ல செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த செய்திகளும் நமக்கு வந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது இவர்கள் இந்த இடைத்தேர்தல் காரணமாகவும் அதே போல வந்து செந்தில் பாலாஜியை ஒரு நிரந்தர வில்லனாக இவர்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போறதுக்காகவும் இதை வந்து இவர்கள் செய்கிறார்கள். திமுக இதை எதிர்த்து சட்ட போராட்டம் பண்ணுகிறதே தவிர அரசியல் ரீதியாக தாவேக்காவை எதிர்த்து கடுமையான போராட்டம் பண்ணியிருக்கணும். பல விஷயங்களை நீங்க அமலப்படுத்தலாம். இப்போ மேகதாது பிரச்சனை இருக்கு, அல்லது வந்து தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடம் மனோன்மணியம் சுந்தரனார் அந்த பட்டமளிப்பு விழாவில் 1/2 ஏக்கர் இதில் நடந்திருக்கு. இப்போ ஒரு மாநில நிர்வாகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திலேயே நீங்க தமிழ்தாய் வாழ்த்து 3வதா பாடப்படுது. அந்த துணைவேந்தர் சந்திரகுமார் வந்து ஓப்பனா வந்து இது இப்படிதான் பாடுவோம்னு சொல்றாரு. இப்ப இதெல்லாம் அப்படி எங்கேயாவது நடந்திருக்கா? இதுக்கு முன்னாடி எடப்பாடி ஆட்சியில கூட இது நடக்கல. அப்ப வெளிப்படையாக பாஜக ஆட்சி நடக்கும் போது திமுக சும்மா இருக்குது. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் எதிர்த்து போராட்டம் பண்ணி நீங்க இப்ப நெல்லையில ஒரு 20,000 பேர், சென்னையில கவர்னர் மாளிகை முன்னாடி வந்து ஒரு 20,000 பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கன்னா, இப்படி தொடர்ந்து நீங்க செய்வதற்கு உங்களுக்கு
அவங்க தவறுகள் இழைத்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனா இங்க அதையெல்லாம் இவர்கள் பண்ண அந்த போராட்டத்தை வந்து தவறுறதுனால விஜய் வந்து ஒண்ணுமே பண்றது இல்ல. இப்போ என்னன்னா விஜய்க்கு எதிராக நிறைய போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது. விஜய்னு சொல்லாம அரசுக்கு எதிராகன்னு சொல்லலாம். இன்னைக்கு டாஸ்மாக் ஊழியர்கள் அரசியல் ரீதியான போராட்டம் இல்ல. இப்ப டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம் நடத்தினாங்க. இப்ப இன்னைக்கு மின் வாரிய ஊழியர்கள் நேற்று வந்து 20,000 பேர் வந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அவங்கள வந்து நிரந்தரப்படுத்தணும். இந்த மாதிரி விஷயங்கள் இப்படி போராட்டங்கள் போயிட்டு இருக்கும்போது இதுல நம்ம ஒரு குழப்பத்தை உருவாக்க வேண்டாமே அப்படின்னு கூட நினைச்சிருந்துருக்கலாம்ல. இல்ல அப்படி இல்லைங்க. நீங்க அரசியல் ரீதியா நீங்க அஃபென்சிவா போராட்டம் பண்ணும்போது மட்டும்தான் இந்த நரேட்டிவை மாற்ற முடியும். இப்ப தீய சக்தி திமுக அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி கைது அப்படின்ற ரெய்டு இப்படின்னு வந்து போறாங்க. அப்ப இவர்களுடைய நோக்கம் என்ன? இப்ப இவர் கரூர் கூட்டத்தில் பேசும்போது விஜய் என்ன சொல்றாரு, நான் ஸ்டாலின் சாரை சொல்லலை, வெளிநாட்டுக்கு போனவர், ஸ்டாலின் சார் மேல எனக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, ஸ்டாலினை தவிர மிச்சவங்கலாம் தூக்கி உள்ள வைப்போம். அப்ப அப்படி உள்ள வச்சிட்டோம்னா அவங்க வந்து பயப்படுவாங்க, திமுகவையும் முடக்கி விடலாம். ஒண்ணு திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளை உருவி தனக்கு ஆதரவு கொடுக்க வச்சாச்சு. இப்ப திமுகவினுடைய முக்கியமான தளபதிகளை எல்லாம் இந்த மாதிரி கை வச்சிட்டாங்கன்னா அமைதி ஆயிடுவாங்க அப்படின்றதுதான் தாவேகா விஜயனுடைய நோக்கம். இது பிஜேபி ஏற்கனவே செய்து பார்த்தது, அப்புறம் முடியலன்னு விட்டுட்டாங்க. இப்ப இவர் ஆட்சிக்கு வந்ததுனால பிஜேபி ஆசையோட இதை அவர் செய்கிறார். இப்படி இருக்கும்போது பொலிட்டிக்கலா அட்டாக் பண்ணி விஜயை இவர்கள் அம்பலப்படுத்தி போராட்டம் பண்ணணும். அது வெறும் அறிக்கையோ அல்லது வந்து எக்ஸ்தலத்தில் பதிவிடுறதன் மூலமாகவோ அது வந்து நிறைவேறாது. விஜயை நீங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் அம்பலப்படுத்துவதற்கு உங்களுக்கு தோதான செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. அது பெண்கள் மீது இவர்கள் இழைக்கின்ற குற்றங்களா இருக்கட்டும், வசூல் பண்றதா இருக்கட்டும், மாமூல் பண்றதா இருக்கட்டும். இப்போ ஊழலை பத்தி இவங்க பேசுறது இவங்களுக்கு ரைட் இருக்கா? என்ன இவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. நிறைய ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால ஊழலே இல்லாம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எங்கெங்க ஊழல் குறைஞ்சிருக்குது, எங்க ஊழல் நின்று இருக்குது? அப்படி அவங்கள்ட்ட கேட்டா அப்படி ஊழல் எல்லாம் திடுதுப்புன்னு ஒரு நாள்ல குறைச்சிட முடியாது அப்படின்னு தானே சொல்றாங்க. எப்பவுமே ஒரு புது ஆட்சி வரும்போது, இந்த ஆட்சின்னு இல்லை, திமுக அதிமுக எந்த ஆட்சி வந்த போதும் அதிகாரிகளை பொறுத்தவரை எல்லாருமே வந்து கொஞ்ச நாள் அடக்கி வாசிப்பாங்க. ஏன்னா யார் எங்க போட்டு கொடுப்பான் அப்படின்னு தெரியாதுன்றதுனால வெளிப்படையாக ஊழல் எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அது மாறும். இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு எம்எல்ஏ அல்லது ஒரு அமைச்சர் தாவேகாவில் இருக்கக்கூடியவர்கள் அந்த எம்எல்ஏ பந்தா அமைச்சர் பந்தாவை செலவழிப்பதற்கு காசு வேணுமா வேண்டாமா? ஆமா, ஒரு நல்லது கெட்டது போனா இப்போ ஒரு அமைச்சர் வந்து அடையாறு ஆனந்த பவன்ல சாப்பிட போறாரு. அவர் வந்து 2 இட்லி சாப்பிடுறாரு, 2 இட்லி ஒரு வடை சாப்பிடுறாரு. அதனால ஒரு 100 ரூபா பில்லு கொடுத்துட்டு வந்துட முடியுமா? இல்ல, ஒரு 100-200 பேர் கூட இருப்பாங்க. நீங்க 5000-10,000 ரூபா நீங்க பில்லு கொடுக்கணும். இது மாதிரி ஒவ்வொன்றத்துக்கும் நீங்க செலவு பண்ணணும். நீங்க அமைச்சர் ஊருக்கு வராருன்னா கட் அவுட் வைக்கணும், அல்லது முதலமைச்சரோ மற்றவர்களோ வராங்கன்னா நீங்க செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த செலவு பண்ணாதான் உங்க அமைச்சருடைய அல்லது எம்எல்ஏவினுடைய பந்தாவை நீங்கள் வந்து தக்க வைக்க முடியும். ஒரு கூட்டம் நடத்துறீங்கன்னா கொடி நட்டுறீங்க, ஸ்டேஜ் பந்தல் போடுறீங்க, மக்களை காசு கொடுத்து கூட்டிட்டு வரீங்க, எல்லாம் தானே செய்றீங்க. இப்போ நீங்க வந்து தாவேகா வந்து ஒரு இடத்துல கூட்டம் போட்டு தாவேகாவினுடைய எம்எல்ஏ பேசுகிறாருன்னா மக்கள் வந்துருவாங்களா? வரமாட்டாங்க. விஜய்னா தான் வருவாங்க. அப்ப இதுக்கு வரணும்னா நீங்களும் காசு கொடுத்து தான் கூட்டிட்டு வர வேண்டியிருக்குது. அப்போ மற்ற கட்சிகளை போலத்தான் நீங்களும் செய்து நடத்த வேண்டியிருக்குது. அப்போ இதுக்கு பணம் எங்கேருந்து வரணும்? அதுக்கு தான் இப்போ வந்து செங்கல் சூளையா இருக்கட்டும், கனிம வளமா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் தாவேகாக்காரன் படையெடுக்கிறாங்க. இப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, டெய்லி ஒருத்தன் தாவேகான்னு மஞ்சள் துண்டு சிவப்பு துண்டு போட்டு வந்து வாரான். இதில் யார் ஒரிஜினல் தாவேகாக்காரன் இப்படின்றது வந்து அந்த முதலாளிகளுக்கு வந்து குழப்பமா இருக்கு. அப்படி குழப்பம் ஏற்படுத்துகின்ற அளவுக்கு இவங்க ஈசல் மாதிரி படையெடுத்து போய் எல்லாரும் போய் படையெடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு. ஒயின் ஷாப்ல கலெக்ஷனுக்கு போனாங்க, அந்த 10 ரூபா வாங்குறீங்கல்ல கொடுங்க அப்படின்னு போறாங்க. அப்ப இவர்கள் வந்து மாற்று தூய சக்தி அப்படின்றதுக்கான எந்த முகாந்திரமும் இல்லை. அடுத்து இவர்கள் உள்ளாட்சி தேர்தலா இருக்கட்டும், பாராளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், அல்லது கட்சியை நடத்துறதா இருக்கட்டும், கட்சிக்கான பிரச்சாரமா இருக்கட்டும், எல்லாமே வந்து காசு தான். இப்போ போன தேர்தலே இவர்கள் நேர்மையா ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்களா? இல்லையே. இப்போ இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கு காசு கொடுத்தது வந்து அது ஊழலா இல்லை உதவித்தொகையா ஸ்காலர்ஷிப்பா? அப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கு நீ காசு கொடுத்து பேச வச்சிருக்கிறன்றதே ஒரு ஊழல் தான், ஒரு பெய்டு நியூஸ் தானே. ஆமா, ஒரு காலத்துல வந்து பெய்டு நியூஸ் வந்து பிரிண்ட் மீடியால வரும்போது அது வந்து பத்திரிகை அறத்துக்கே வந்து விரோதமானது, அது ஊழல் மோசடியானதுன்னு சொன்னாங்க. அதே போல தானே இதுவும்.
இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் வந்து சோப்பு வைப்பான், பிளேடு வைப்பான், செருப்பு வைப்பான். விற்கிறவன்ட்ட விஜயும் சேர்த்து விற்கிறதுக்கு நீ எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க, அதுக்கு தகுந்த மாதிரி காசு இப்படின்னு சொல்றாங்க. இப்படித்தானே இவர்கள் வந்து விலைக்கு வாங்கியிருக்காங்க. அது மட்டுமா, அறிவுஜீவிகள், பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் இவங்களே ஒரு பெரிய செட்டை விலைக்கு வாங்கினாங்களா இல்லையா? அப்ப இவர்களுக்கெல்லாம் காசு கொடுத்து தானே இந்த தேர்தலையே விஜய் ஜெயிச்சிருக்கிறாரு. அப்ப அதுலேயே ஊழல் மோசடி என்பது வந்து இருந்திருக்கு. அப்ப அவங்க தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன வேணா செய்வாங்க, அது மக்கள் மத்தியில போய் சேராது. மக்கள் மத்தியில் தீய சக்தி திமுக. செந்தில் பாலாஜி கரூருக்கு காரணம் டாஸ்மாக் 10 ரூபா பாட்டில் அவர் தான் வாங்கினாரு, பார்ட்டி ஃபண்டு. இதை தொடர்ந்து கொண்டு போய் தங்களை வந்து தூயவர்களாக காமிச்சு கொண்டு திமுகவை வந்து ஒரு கரைபடிந்த ஒரு கட்சியாக காட்டுவதுதான் அவருடைய நோக்கம். திமுக இதை வந்து அரசியல் ரீதியாக எதிர்கொள்ளணும். எதிர்கொண்டால் மட்டும்தான் இது ஒரு தக்க பாடத்தை வந்து அவர்களுக்கு போட்ட முடியும். இப்போ இதுல செந்தில் பாலாஜியை வந்து முடக்கிட்டா அல்லது பொருளாதார ரீதியாக முடக்கிட்டா அல்லது வந்து அவர் டிஃபேம் பண்ணிட்டா என்ன பெருசா லாபம் வந்துட போகுது? ஒரே ஒரு ஏரியா, அது வந்து கொங்கு பெல்ட்ல வந்து அது பெரிய அளவுல ஜெயிச்ச கட்சி டிவிகே தான். கோயம்புத்தூராக இருக்கட்டும், அல்லது ஈரோடா இருக்கட்டும், அல்லது வந்து சேலமா இருக்கட்டும். கரூர்ல மட்டும்தான் ஒரு சீட்டு மட்டும் நம்ம ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். மீதி எல்லாமே டிஎம்கே ஜெயிச்சிருச்சு, ஒன்று ஏடிஎம்கே ஜெயிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். மீதி எல்லாமே இவங்க தானே வந்துட்டாங்க. அப்ப அதுல எங்க செந்தில் பாலாஜிக்கு பெருசா என்ன ஹோப் இருக்குது? செந்தில் பாலாஜியை முடக்குவதன் மூலமாக அவருடைய நடவடிக்கைகளை முடக்கலாம் ஒண்ணு. ரெண்டாவது, மக்கள் மத்தியில இந்த பொய் பிரச்சாரத்தை தீவிரமாக கொண்டு போகலாம். நீங்க செந்தில் பாலாஜின்னு தனியாக சுருக்கி பார்க்க கூடாது. திமுகவை பலவீனப்படுத்துவது. நீ யோசிச்சு பாருங்க, விளாத்திகுளம் மார்க்கண்டேயனை பிடிச்சு உள்ள வச்சிருக்காங்க, இன்னும் சிறையில தான் இருக்கிறாரு. எந்த ஆட்சியிலேயாவது ஒரு எம்எல்ஏ முதலமைச்சரை தவறாக பேசிவிட்டார் என்று யாராவது கைது செய்யப்பட்டிருக்காங்களா? ஜெயலலிதாவே செஞ்சது இல்லையே. செஞ்சது இல்லையே. அவ்வளவு பேசுவாங்க, அவ்வளவு பேசுவாங்க, பதிலுக்கு இவங்களும் பேசுவாங்க. அப்ப இப்படி விமர்சிப்பது என்பது இருந்து போய் ஒரு எம்எல்ஏவே கைது பண்ணி உள்ள வைக்கணும்ன்ற அளவுக்கு விஜயினுடைய ஆட்சி சர்வாதிகார ஆட்சியா இருக்கு இல்லையா? அப்ப சமூக வலைத்தளங்கள் எழுதுறா இருக்கட்டும், யூடியூப் சேனல்ல பேசுறவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்கள் தூக்கி உள்ள வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது திமுகவினுடைய முக்கியமான 2ஆம் கட்ட தலைவர்கள் அவர்கள் தான் இப்ப திருச்சிக்கு நேரு, கொங்கு பெல்ட்டுக்கு அல்லது கரூருக்கு வந்து செந்தில் பாலாஜி, திருவண்ணாமலைக்கு ஏவா வேலு, இப்படி ஒவ்வொரு சேகர் பாபுனா வந்து சென்னை, இப்படி இருக்குது இல்லையா? இவர்களை வந்து இவர்களில் முடிந்த மட்டும் சிலரை வந்து நம்ம கைது பண்ணி உள்ள வச்சோம்னா, அதாவது கேஸ் ஜெயிக்கணுன்றது அவங்களுடைய நோக்கம் இல்லை, அதற்கான ஆதாரங்களும் அவங்களுக்கு வந்து கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி தூக்கி உள்ள வச்சது தானே டிஃபேம் பண்ணலாம். டிஃபேம் பண்ணலாம், அவங்கள முடக்கலாம், அவங்களுக்கு ஒரு பயம் வரும், இல்லை அவங்களோட டீல் பேசலாம், தாவைக்காடோ வந்துரு. இப்போ அதிமுகவை வந்து ஆசை வார்த்தை காட்டி அல்லது பணம் கொடுத்தோ இல்லை பதவி கொடுக்குறேன்னு சொல்லியோ குதிரை பேரம் செஞ்சு வரவழைக்கிறாங்க. இது அதிமுகவுக்கான மெத்தடு. ஆனால் திமுகவை வந்து இப்படி மிரட்டி வந்து ஒடுக்குவது. மிரட்டுறது காரணம் என்னன்னா, மக்கள் முன்னாடி வந்து இவங்களை வில்லன்னு காமிச்சிட்டாங்க, தீய சக்தின்னு நிரூபிக்கணும் இப்போ. ஆமா, அப்ப வந்து அடிக்கடி ஒருத்தரையா கைது பண்ணிட்டா பாருங்க, விஜய் தைரியமா பண்ணிட்டாரு. இவரு முதலமைச்சர் பயங்கரமான வீரர் சூராதி சூரர்னு சொல்லிட்டு இவர் ஆட்சியில ஒரு பல்கலைக்கழகத்துல தமிழ்தாய் வாழ்த்தை கேவலப்படுத்தியிருக்காங்க. அதை பத்தி இவங்க வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் கலந்துக்கலையாம். நடக்கிறது ஓம் ஆட்சி, ஓம் பல்கலைக்கழகம், அங்க வந்து கவர்னர் வந்து பாடியிருக்கிறார்ன்றது நீ புறக்கணிக்கிறது இல்லையா? அந்த நிகழ்ச்சியே நடைபெற்றிருக்க கூடாது. இப்ப ஸ்டாலின் காலத்துல ஊட்டியில துணைவேந்தர் மாநாடு நடந்துச்சு, 1 வருஷம் விட்டுட்டாங்க. 2வது வருஷம் போன துணைவேந்தர் காரெல்லாம் திடீர்னு யூடர்ன் போட்டு ரிட்டர்ன் போச்சு. எப்படி ரிட்டர்ன் போச்சு? அங்க அந்த ஆட்சி வந்து உறுதியா இருந்ததுனால கூப்பிட்டு வந்து துணைவேந்தர்கள்ட்ட வார்ன் பண்ணியிருக்காங்க, யாரும் கவர்னர் இதுக்கு போக கூடாதுன்னு. பாதி பேர் திரும்பி போனாங்களா இல்லையா? அப்படி செய்ய முடியுமா, முடியாதா? இல்ல, நீங்க அப்படி சொல்றீங்க. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகளை சுதந்திரமா அனுபவிச்சிருக்கிறாரு, அதிகாரிகள் சுதந்திரமா செயல்படுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு, காவல்துறை சுதந்திரமா செயல்படுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. சோ எல்லாத்துக்கும் தலையிட்டுட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாரும் இண்டிபெண்டா செயல்படுறாங்க. அதுலயே நம்ம தொந்தரவு பண்ணி. நல்ல பாயிண்ட். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, பிஜேபி சுதந்திரமா செயல்படுறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காரு. இல்ல, இவர் தானே முதலமைச்சர். அதான் இவர் முதலமைச்சர். துணைவேந்தர் யாரு கீழே வராரு? அது தமிழக அரசு முதலமைச்சர் கீழே தானே வராரு. இல்லைன்ற நான், அவர் வந்து ஆளுநர் பிஜேபி கீழே தான் வராரு. ஆளுநர்ல இருந்து இந்த மாதிரி பாடுங்க, முதல்ல வந்தே மாதரம், தேசிய கீதம், தமிழ்தாய் எழுத்து 3ஆவதா பாடுங்க, வெளியே நீங்க ஓப்பனா பிரஸ் மீட் கொடுங்க, கொடுக்கும்போது வார்ன் பண்ணி சொல்லுங்க, யாராவது குளறுபடி பண்ண நினைச்சீங்கன்னா தூக்கி உள்ள வச்சிருவோன்னு கடுமையா வார்ன் பண்ணுங்க. இதை சொன்னாரா இல்லையா? ஒரு துணைவேந்தருக்கு அந்த தைரியம் எப்படி வந்துச்சு? துணைவேந்தரே இருக்கக்கூடாது, அதாவது வேந்தரே இருக்கக்கூடாது கவர்னர்,
வேந்தராக தமிழக முதலமைச்சர் தான் இருக்கணும்னு சொல்லி இவங்க தீர்மானம் போட்டு சட்டமும் மசோதா ஏற்பட்டு கொண்டு போய் உச்ச நீதிமன்றத்துல அதை கொண்டு வந்தாங்களா இல்லையா? சட்டம் ஆயிருச்சு இல்லையா? அப்படி இருக்கும்போது இவர்கள் அதற்கு ஒத்துழைக்கிறார்கள். இப்ப தாவேகாவினுடைய ஆட்சி என்பது பிஜேபி சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஆட்சி. ஆர்.என். ரவி கூட செய்ய முடியாத ஒரு விஷயத்தை அர்லேக்கர் வந்து ரொம்ப அசால்ட்டா செஞ்சுட்டு போயிட்டார். இல்லப்பா, அதுல தலைமைச் செயலாளர் வந்து ஏற்கனவே தேர்தல் கமிஷனரால் நியமிக்கப்பட்டவர் தான் இப்போ இருக்கிறாரு. அவருக்கு பிஜேபிக்கு வேண்டிய ஆளா இருக்கும். அதனால சில இது இருக்கும். அவர் ரிட்டையர் ஆன பிறகு மறுபடியும் எல்லாம் மாறிடும்னு சொல்றாங்களே. இப்ப சாய்குமாரை தேர்தல் கமிஷன் எதற்காக கொண்டு வந்துச்சு? அவர் ஒரு சங்கி அதிகாரின்றதுனால கொண்டு வராங்க. அப்பவே ஸ்டாலின் உள்ளிட்டு பலரும் இதை கடுமையா கண்டிச்சாங்க. ஒரு தலைமைச் செயலாளரை இதுவரை எந்த தமிழக தேர்தலையும் மாற்றலை, எப்படி நீங்க மாத்துறீங்க, இப்படி ஒரு அதிகார துஷ்பிரயோகம் பண்றீங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்போ வந்து விஜயோ மற்றவங்க எடப்பாடியெல்லாம் கம்முன்னு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த சாய்குமார் வந்து சங்கி அதிகாரி பிஜேபிக்கு ஆதரவானதுனால தேர்தல் கமிஷன் கொண்டு வருது. தேர்தல் கமிஷன் பிஜேபியினுடைய கைப்பாவை. அதனால அந்த திட்டத்துல கொண்டு வராங்க. இப்ப தாவேகா ஆட்சி அமைந்த பிறகு பலரை மாத்தினாங்களே, இந்த சாய்குமாரை ஏன் மாத்தல? தலைமைச் செயலாளர் பதவியிலிருந்து ஏமாத்தல? இப்போ ஆளூர் ஷானவாஸ் கூட சில நாள் முன்னாடி சொன்னார் இல்லையா? அப்போ அந்த சாய்குமாருக்கு இப்போ பதவி நீட்டிப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ ஒரு தலைமைச் செயலர் தான் ஒரு தமிழகத்தினுடைய ஆட்சியினுடைய ஒரு முதன்மையான குறியீடு வந்து அவர் தான். அவருக்கு கீழே தான் எல்லாமே. அவர் தான். எதா இருந்தாலும் அவர் சைன் பண்ணி தான் போகணும். அப்படி இருக்கும்போது அவரை மாற்ற முடியாத ஒரு கையறு நிலையில அல்லது வந்து அது விரும்பியே தாவேகா அரசு அப்படி வைத்திருக்கிறது அப்படின்றது எதை காட்டுகிறதுனா, இங்கே பிஜேபி வெளிப்படையா ஆட்சி செய்யுது. அப்ப சீஃப் செக்ரட்டரி சங்கி ஆளு, இங்க கவர்னர் மூலமாக துணைவேந்தரை வைத்துக்கொண்டு தமிழ்தாய் வாழ்த்து இப்படி ஒரு மரபையை உடைச்சிட்டாங்க, மாத்திட்டாங்க. இதற்கே தமிழ்நாடு எங்கேயுமே வந்து கொந்தளிக்கல. அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக பிஜேபியினுடைய அந்த அஜெண்டாவை இவர்கள் கொண்டு வருவதற்கு செய்யறாங்க. பிஜேபி தான் ஆளுதுன்றீங்களா? கண்டிப்பா பிஜேபி தான் ஆளுது. இல்ல நீங்க விஜய் இல்ல எப்படிங்க ஒரு துணைவேந்தர் இப்படி பிரஸ் மீட் கொடுப்பாரு? ஸ்டாலின் ஆட்சியில வந்து அங்க கலந்து கொள்ள கூடாதுன்னு யூ டர்ன் போட்ட இதே இந்த சத்யகுமார் இன்னைக்கு வந்து இதுல வெளிப்படையா எப்படி பேச முடியுது? மூணாவது தான் பாடுவோம் இப்படிதான் சொல்லியிருக்காங்க, மீறி ஏதாவது பண்ணீங்கன்னா நாங்க வந்து லீகலா ஆக்ஷன் எடுப்போம். இந்த தைரியம் அவருக்கு எப்படி வந்துச்சு? அப்ப விஜய் வந்து ஒரு பொம்மை முதல்வரா இருக்கிறாரு, ஒரு டம்மி பீஸா இருக்கிறதுனாலதான் இங்கே ஒரு துணைவேந்தர் அப்படி பேச முடியுது, தமிழ்தாய் வாழ்த்தை மூணாவதாக பாட முடியுது. இப்ப நிர்மல்குமார் வந்து புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? நீங்க உங்க ஆட்சியை நீங்க புறக்கணிக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க வேற ஏதாவது அப்படி சொன்னீங்கன்னா பரவாயில்ல. இப்ப இது எங்க போய் முடியும்? குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், அப்புறம் பிரதமர், அப்புறம் அமித்ஷா, அப்புறம் எல் முருகன் கூட கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில கூட தமிழ்தாய் வாழ்த்து மூணாவதான் பாடப்படும். இப்ப அப்புறம் பாடினோடனே தமிழக அரசு நிகழ்ச்சியும் அப்படி மாத்திடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பிஜேபியினுடைய அஜெண்டா வந்து நிறைவேறும். பிஜேபி என்ன யோசிக்கும்? பரவாயில்லையே, நம்ம கஷ்டப்பட்டு வந்து அண்ணாமலையெல்லாம் வச்சு ட்ரை பண்ணோம், அது பண்ணாதது விஜய் வச்சு பண்றதுக்கு ரொம்ப தோதா இருக்கு அப்படின்றதை நோக்கித்தான் இது போகுது. அப்ப விஜய், செந்தில் பாலாஜி, திமுக அமைச்சர்கள் கைது, ஊழல், இது ஒரு பக்கம் வந்து மக்கள் மத்தியில கொண்டு போறது, இப்படி திமுகவை பலவீனமாக்குவது, இது பிஜேபிக்கும் ஓகே. அதனால விஜய் வந்து அதை செய்யறாரு. இன்னொரு புறம் பிஜேபி விரும்பியதெல்லாம் நீங்க செஞ்சுக்குங்க அப்படின்னு அதுக்கும் அனுமதி கொடுக்குறாரு. இதுதான் விஜயனுடைய ஸ்ட்ராட்டஜி. அது வந்து தமிழக மக்கள் வந்து முட்டாள்களா இருக்கிறாங்க, கேனையர்களாக இருக்கிறாங்க, இழித்தவாயர்களா இருக்கிறாங்க அப்படின்றது வரைக்கும் இது வந்து நடக்கும். எப்ப தமிழக மக்கள் இதுக்கு எதிராக வந்து ஒரு விழித்தெழுந்து இதற்காக வந்து ஒரு சுய சொரணை பெற்று போராடுகிறார்களோ அப்பதான் இதை வந்து மாற்ற முடியும். இல்லைன்னா இன்னைக்கு விஜய் வந்து இதெல்லாம் பண்றதை பார்த்துட்டு தனுஷுக்கு இப்ப ஆசை வந்துருச்சு. தனுஷ் என்ன நினைக்கிறாரு? இவ்வளவு சுலபமா ஒண்ணுமே தெரியாம வந்து எழுதி கொடுத்ததை வச்சு பேசியே ஜெயிச்சிட்டார் அப்படின்னு சொன்னா, நம்ம நல்ல நடிகரா அசுரர் கர்ணன் படத்துல நடிச்சிருக்கிறோம், அவரோட நல்ல டான்ஸ் ஆடுவோம், வயசும் குறைவு, தேசிய விருதெல்லாம் வந்து வாங்கியிருக்கோம், அப்ப நமக்கு என்ன குறைச்சல்? அவர் இப்ப ஆரம்பிச்சிட்டாரு இல்லையா? அடுத்தது தனுஷ் வருவாரு. அப்ப இதை தொடர்ந்து அனுமதிக்க போறோமா? இது விஜயோட நிக்காது, இது விஜயோட வந்து முடிய போறதும் இல்ல. அடுத்து தனுஷுக்கு ஆசை வர்றதை பார்த்து பிரதீப் ரங்கநாதனுக்கு வரும், ஒவ்வொருத்தருக்கரா வரும். அப்ப தமிழ்நாடு முழுக்க வந்து நடிகர்களால் குட்டிச்சோறாக ஆக போகுதா அப்படின்றதான் பார்க்கணுமே தவிர செந்தில் பாலாஜின்னு தனிச்சு பார்க்க முடியாது. முக்கியமான விஷயங்களை பேசியிருக்கிற மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்ட கருத்துக்களை பயன்படுத்த நன்றி. நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.
ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். ஆடி தள்ளுபடி அத்தனை பேரும் அள்ளும்படி. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.